Hi students, Unit 8, Exercise 8.4, fifth problem. The probability of happening an event A is 0.5. So A மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Probability of happening of event A is 0.5 கொடுத்தால P of A value is 0.5 and that of B is 0.3. So அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், probability of B என்னது 0.3 கொடுத்துட்டாங்க. If A and B are mutually exclusive event. So A, B mutually exclusive event கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிருக்க mutually exclusive event என்ன எடுத்துக்கணும், A intersection B 0வா இருக்கணும். Then find the probability that neither A nor B happened. So neither நாரும் இல்லன்னா அர்த்தம், நார்னாலும் இல்லன்னா அர்த்தம். So அப்ப neither A nor B னா Aவும் இல்ல பியும் இல்ல. சோ இல்லனாலே நம்ம எந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கேன், பார் தான் யூஸ் பண்ணோம். சோ அப்போ ஏபி ரெண்டுமே இல்லன்னும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்றேன். சோ நான் கிவன் ஃபுல்லா முதல்ல எழுதிட்டேன். P of A 0.5, P of B equal to 0.3 and P of A intersection B equal to 0. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டாங்க. அப்போ A intersection B 0 நம்ம எழுதிட வேண்டியதான். Find neither A nor B. சோ நான் அப்ப எப்படி எழுதுனா நாட் இல்ல பார் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஏவும் இல்ல பியும் இல்லன்னும் போது மொத்தமா நம்ம என்ன பண்ணோம், சேர்த்து தான் பார் பண்ணணும். இந்த மாதிரி நெய்தர் ஏ நார் பி ஒரே டைம்ல சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பார் பண்ணணும். சோ நான் ஏன் இந்த இடத்துல யூனியன் யூஸ் பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் 0ன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் யூனியன் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இன்டர்செக்ஷன் பத்தி யோசிச்சிருக்கலாம் அந்த கொஸ்டின்ல. ஆனா இன்டர்செக்ஷன் 0 கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம யூனியன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், பார்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E bar equal to 1. So bar E bar equal to 1. So அதே தான் நம்ம alphabetic E க்கு பதிலா A union B, A union B the whole bar equal to 1 ன்னு யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ E bar நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், E வேல்யூ தெரியணும். அதே மாதிரி தான் இங்க A union B the whole bar கண்டுபிடிக்கணும், முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், A union B கண்டுபிடிக்கணும். So P of A, P of B, P of A intersection B equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்க. சொல்யூஷன் இந்த given valuesல யூஸ் பண்ணி ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A union B equal தான் find out பண்ண போறோம். சோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. P of A value 0.5 plus P of B value 0.3. சோ இந்த full value 0 தான், அது நம்ம எழுதவே தேவையில்ல. சோ அப்படியே விட்டுட்டேன். ரெண்டுமே அடிஷனல் தான் இருக்கு. டெசிமல் பார்ட் 0.5 0.3 ஆட் பண்ணுங்க. டெசிமல் என்னப்போ டெசிமலோட தான் ஆட் பண்ணும். 5 plus 8 சாரி 5 plus 3 8 0.8 தான் நமக்கு ஆன்சர். சோ அப்போ P of A union B equal நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 0.8 ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா क्वेश्चन நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, P of A union B the whole bar. சோ அப்போ நான் ஃபார்முலாவை இந்த E plus E bar equal to 1 ன்னு இருக்குல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போட போறேன். அதே மாதிரி தான் இங்க யூஸ் பண்ண போறோம். E க்கு பதிலா P of A union B plus P of A union B the whole bar equal to 1. சேம் அதே தான். E க்கு பதிலா A union B, A union B the whole bar யூஸ் பண்றோம். A union B வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 0.8 plus P of A union B the whole bar equal to 1. So P of A union B the whole bar equal to 1. இந்த பிளஸ்ல இருந்து உட்காரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும், 0.8. P of A union B the whole bar equal to 1ன்றது டெசிமல் பார்ட், சாரி இன்டிஜர் பார்ட், அதுக்கு டெசிமல் பார்ட் இல்ல 0 போட்டாச்சு. 0ன்றது இங்க டெசிமல் இன்டிஜர் பார்ட், டெசிமல் பார்ட் 8. சோ 0 பாரோ பண்ணுங்க, 10 மாறிடும். அப்ப இங்க 0 மாறிடும். 10ல 8 போயிடுச்சு, நமக்கு என்னது 2. சோ ஆன்சர் 0.2. சோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. P of A union B the whole bar equal to 0.2. நெக்ஸ்ட் question number 6 பாருங்க. 2 dice are rolled once. So 2 dice நம்பர் நமக்கு தெரியும். 36 sample space ஆல்ரெடி சம்ல பார்த்திருக்கோம், அதை தான் யூஸ் பண்ணோம். Find the probability of getting an even number on the first dice or the total number of face sum 8. So questionல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the probability of getting an even number on the first dice. ஆல்ரெடி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைஸ்ல என்ன இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. R
ஸோ நமக்கு ஆல்ரெடி சப்டிவிஷன் 1-2லே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.3ல இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 போது நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி போட்டுப்போம். இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கிறதால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகணும். இந்த ரெண்டு வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் உங்களுக்கு சம் பார்க்கும்போது தெரியும். சப்டிவிஷன் 1, 2, 3 கொடுத்தாதான் அது 8.3 மாடல்ல அந்த 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். இதுவே நம்ம சப்டிவிஷன்லாம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா சென்டர்ல 6ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 8.4 ஃபார்முலா மெத்தட்ல தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 கான்செப்ட் இருக்கணும், இல்லைன்னா 3 கான்செப்ட் இருக்கும். இங்க எத்தனை கான்செப்ட் இருக்கு பாருங்க. கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்ல ஈவன் நம்பர் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் கான்செப்ட் பாருங்க, டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் இஸ் 8. ஸோ டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் இஸ் 8. ஸோ ஃபேஸ்ன்னு கொடுத்தவொடனே நீங்க குழம்பிடுவீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை கிடையாது. டோட்டல் போது அடிஷன் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும், 8 நம்பர் வரணும். இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏன்னு ஒரு ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும், பின்னு ஒரு ப்ராபபிலிட்டி தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் போட போறோம். இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் 2 டைஸ் தான் இந்த மாதிரி தான் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் 36 நமக்கு தெரியும். இதுதான் நீங்க சாம்பிள் ஸ்பேஸா முதல்ல என்ன பண்ணிக்கணும், சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ நமக்கு 2 கான்செப்ட் இருக்கு கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ பி ஏ ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்ல நமக்கு ஈவன் நம்பர் இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கணும், டைஸ்ல ஈவன் நம்பரா இருக்கணும். ஸோ ஈவன் நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எது வரும் பாருங்க, 2 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், 4 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர், 6 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ இந்த 3 ரோஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், 2, 4, 6. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவன் ஆகுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவன் நம்பர்னா என்னது, 2, 4, 6. அப்போ இந்த 3 ரோஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம ஏ வேல்யூஸா எடுத்துக்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவனா இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இந்த ஃபுல் வேல்யூஸையும் நமக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 இருக்கு, 3 ரோஸ் இருக்கு. 6 3s are நமக்கு 18. அப்போ probability of A equal to number of A by number of S. So probability of A நமக்கு 18 by 36 தெரியும். So இது ரெண்டுமே நமக்கு 3 டேபிள்ல வருமா, 3 டேபிள்ல 18 6 times, 1 3 is 3, 2 3s are 6, 1 6 is 6, 2 6 are 12. So P of A equal to 1 by 2. அடுத்து நம்ம B தான் எடுத்துக்கணும், டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஆஃப் 8. ஸோ அப்போ அடுத்து B நாம தான் எடுத்துக்கணும். லெட் கேபிட்டல் B be a total face sum 8. ஸோ இதான் நம்மளோட B வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஆட் பண்ணா நமக்கு 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஃபுல்லா நம்ம Bல எழுத போறோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட டை செட்குள்ள பார்க்கலாம் இப்போ. ஸோ இதான் நம்ம டை செட்டு. இதுல எதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 8 வரும்னு பாருங்க. ஸோ இது ஃபுல்லாவே அப் டு 1,6 வரைக்கும் ஆட் பண்ணா 7 தான் வரும். அப்போ இதுல பாருங்க, இது 6 வரும், 5,2 7. அப்போ 8ன்றது 2,6 வரும். அடுத்து 5,3 8 வரும். அதோட 4,4 8 வரும். 5,3 8 வரும். அதுக்கப்புறம் நமக்கு 6,2 இல்ல, 6,2 நமக்கு 8 வரும். இதுவும் 8 வரும். இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா வேல்யூஸ் 8ன்னு ஒரு ஆட் பண்ணா 2,6 3,5 4,4 5,3 6,2. ஸோ மற்றதெல்லாம் இதோட அதிகமான வேல்யூஸ் வரும், இல்லைன்னா கம்மியாக தான் வரும். நமக்கு சம் ஆஃப் 8 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 வேல்யூஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் பியோட வேல்யூஸ் இந்த 5 வேல்யூஸும் எழுதிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் பி வேல்யூ நமக்கு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 5 தான் இருக்கு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ் 5 by 36. 5 36 ஒரே டேபிள்ல வராது. ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல 8.3க்கு 8.4க்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், இப்போ சொல்றேன் பாருங்க. 8.3க்கு நமக்கு இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் தான் ப்ராபபிலிட்டி. ஆனா 8.4ல நமக்கு என்ன இருக்குன்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. 2 elements கொடுத்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவை கன்ஃபார்மா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னேன், P of A, P of B, P
P of A intersection B. So P of A கண்டுபிடிச்சோம், P of B கண்டுபிடிச்சோம். P of A intersection B என்னது? A க்கு B க்கு காமனா இருக்கணும். So நான் அதை ஃப்ரண்ட்லயே எழுதணும்னு நினைச்ச ஃபார்முலாக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இங்க எழுதிக்கோங்க. P of A intersection B கண்டுபிடிக்கணும். So P of A intersection B கண்டுபிடிக்கணும்னா Aலயும் Bலயும் என்ன நம்பர்ல காமனா இருக்கணும்னு பார்க்கணும். So இப்போ நான் ரெண்டுத்தையுமே காட்டுறேன். So இது நம்ம P of A கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இது நம்ம P of B கண்டுபிடிச்சது. இது ரெண்டுத்துலயும் எந்த வேல்யூ காமனா இருக்கு மட்டும் நான் காமிக்கிறேன். 2,6 4,4 6,2 இதே வேல்யூஸ் காமனா எதுல இருக்குன்னா P of A ல இருக்கு. 2,6 4,4 6,2 இந்த வேல்யூஸ் தவிர வேற எதுவுமே காமனா இல்ல. சோ அப்ப அதை மட்டும் தான் நான் என்ன எழுதிப்பேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B க்கு எழுதணும். சோ இதையும் நம்பர் ஆஃப் எழுதணும். நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு அப்போ இதுக்கும் நம்ம A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சது எழுதணும்ல. A இன்டர்செக்ஷன் B க்கு என்ன வந்துச்சு வேல்யூஸ்? அது 3 வேல்யூஸ் தான். 2,6 4,4 6,2 இந்த 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப கவுண்ட் பண்ணா நமக்கு 3 வரும். 3/36. நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே கேன்சல் பண்ணல. ஏன் கேன்சல் பண்ண தேவையில்லைன்னா டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா ப்ராப்ளம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. P of A equal to 18/36. கேன்சல் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா நம்ம பை வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதனால நான் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்றேன். இப்போ எழுதுறோம். P of A நம்ம 18/36 கண்டுபிடிச்சோம். P of B 5/36 கண்டுபிடிச்சோம். மைனஸ் P of A intersection B என்ன கண்டுபிடிச்சோம்? 3/36. ஏன் நான் கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னா கேன்சல் பண்ணலாம் கீழே ஒரே மாதிரி இருக்கும். டினாமினேட்டர் ஈக்குவல் மீன்ஸ் ஈஸியா நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 + 5 - 3/36. ஸோ 18 + 5 நமக்கு என்ன வரும்? 23. 23ல 3 நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும்? 20. 20/36. ஸோ இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிள் வருமா? 10 2s are 20. 1 2 is to balance 1 8 2s are 16. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 5 2s are 10 9 2s are 18. So P of A union B equal to 5/9. So 8.3க்கும் 8.4க்கும் இதான் டிஃபரன்ஸ். 8.3னா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டியோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஆனா 8.4ன்னு வரும்போது கொஸ்டின்லேயே நமக்கு மொத்தமா கேட்டுருவாங்க. சப்டிவிஷன்லாம் கொடுக்காம கேட்காம இருந்தாலே அதுவே நமக்கு 8.4 நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்க. 2 டாபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா A Bன்னு 2 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிங்க ப்ராபபிலிட்டி. நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இன்டர்செக்ஷன் தேவை. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டினாமினேட்டர் ஈக்குவல் மீன்ஸ் ஈஸியா இருக்கும் நியூமரேட்டர் கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ கால்குலேட் பண்ணிட்டு வேல்யூஸை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா நீங்க யூனிட் ப்ராப்ளம்ல 8th ப்ராப்ளம் இருக்கு. இதே மாதிரி தான். இஃப் 2 dice are rolled, then probability of getting the products of face value is 6. ஸோ மல்டிபிள் பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் face value is 6. மல்டிபிள் பண்ணா 6 வரணும். அடுத்து பாருங்க ஆர் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5. சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 5ன்னு வரணும். இந்த 2 வேல்யூஸையும் கண்டுபிடிங்க. நடுவுல ஆர் கொடுத்துருக்காங்க 2 வேல்யூஸ்க்கும். இங்க சப்டிவிஷன் 1 2லாம் கொடுக்கல. அப்போ கன்ஃபார்மா எந்த மெத்தட் யூஸ் பண்ணும்? 8.4 மெத்தட்ல ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஏன்னு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 எடுத்துக்கோங்க. பின்னு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 5. டிஃபரன்ஸ் மீன்ஸ் சப்ராக்ட், மைனஸ் பண்ணா 5ன்னு வரதா எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹோம்ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ணிடுங்க.